பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அனைவருக்கும் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 26ஆம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கும். பெரும்பாலுமே அதில் எப்படின்னா ஒரு 75% கொஞ்சம் கஷ்டம், ஒரு 25 பேர் கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் எப்படிமா இருக்கும்? ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வரும். 2026 மொத்த கூட்டுத்தொகை நம்மளுக்கு 3 என்ற குருவுடைய ஆதிக்கத்தில் வரும். அதே போல் தமிழ் வருடமும் 40வது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு சித்திரை மாதம் ஆரம்பிச்சிரும்னு சொல்லலாம். இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்கு. நம்ம சமுதாயத்திலையும் சரி, டே டு டே லைஃப்லையும் சரி, உலக லெவல்லையும் சரி, நம்ம எப்படி இப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நம்மளுக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது. ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் என்ன போடுறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார். ஏற்கனவே நமக்கு சனி பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனியும் குருவும் வேற பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்? இன்னும் புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸ், அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியம், அதே போல் அவங்க ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். விலைவாசி நாளுக்கு நாள் உயருது. அம்மா தங்கம் விலை குறையுமாம்மா? இதுதான் எல்லோருடையும் எதிர்பார்ப்பா இருக்கு. தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம். இருக்கிற சூழலை இன்னும் நம்ம சிறப்பாக கடந்துடணும். விவசாயம் நல்லா செழிக்கும். அதே போல கால்நடைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், செழிப்பு பெறும். புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு ரொம்ப நசுக்கப்படுவார்கள். தொழிலாளர்கள், தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்கொடி தூக்குறது, ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது, வெயில் காலத்தில் மழை பெய்யறதும் அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும், இந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும். ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறது, யாரை நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு ராகுக்கு இது பயிற்சி ஆகும். அப்போ எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே இருக்கும். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும். கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 கும்பம் இனிமையாய் பயணிக்கும். கும்பம் என்ன, கொஞ்சம் விழிப்புணர்வு அதிக கவனம் இருந்தால் போதும். கும்பம் என்னைக்குமே இன்பமயம் தான். துன்பம்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. கும்பம் ஜரூராய் களமிறங்கும் சொல்லலாம். அது கோபுர கலசம், நிறைய கஷ்டங்கள். ஏன்னா 2ல் இன்னும் சனி இருக்கிறாரு, பாத சனியாக இருந்து கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு பிடிக்காது, நம்மளுக்கு தேவையில்லாதது, நம்மளுக்கு வெறுக்கிறது, நம்மளுக்கு எதை வேணான்றமோ அதையே நம்ம கண்ணில் படுறது, தேவையில்லாத செய்திகள் காதில் விழுவது, நம்ம கண்ணு மூக்கு வாய் எதெல்லாம் வேணாம்னு சொல்கிறோமோ அதையே பார்க்குற மாதிரி, செய்கிற மாதிரி, பேசுகிற மாதிரி சூழலை ஏற்படுத்துகிறோம். மௌனம் சர்வார்த்த சாதகம். பொருளை பேசாதீங்க, குறை பேசாதீங்க. யாரை பற்றியும் பேசுனீங்கன்னா அந்த கர்மா நம்மளை ஒட்டிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜூன் வரைக்கும் 5ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அம்சமான பலன்களை கொடுப்பாரு. ஒரு பெரியவருடைய ஆற்றல், ஆதரவு, அரவணைப்பு, ஒரு இரும்பு கரம் உங்களுக்கு வழி நடத்தும். தொழிலில் அப்படியே வந்துருங்க. நிறைய முயற்சி போடுங்க. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு உத்வேகமாக பயணிங்கன்னு சொல்லியிருக்கோம். நிறைய நீங்கள் எஃபர்ட் போட்டீங்க. இதில் இருக்கக்கூடிய சதயம் ரொம்ப கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டது. மற்றவங்களும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கீங்க. ஆனால் இவங்க பட்ட மாதிரி கஷ்டம், ஒரு ஸ்கின் அலர்ஜிலேருந்து, ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுலேருந்து, ஒரு மன அழுத்தத்திலேருந்து, ஒரு மன உளைச்சல்லேருந்து அதிகப்படியான செய்யணும். ராசியில் ராகுவும் 7ல் கேதுவும் இருந்து படாத பாடுபடுத்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சுயச்சாரத்திலேயே இப்போ ராகு உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பயணிப்பார். கடவுளுடைய அருள் நம்மளுக்கு ரொம்ப தேவை. கடவுளை போய் அப்படியே இறுக பற்றி கொள்ளுங்க. இந்த நேரத்தில் இறைவன் மட்டுமே நமக்கு உறுதுணையானவன். அதற்கான ஒரு மந்திரமும் சொல்லுவேன். எந்த இறைவனை வழிபடணும்னு சொல்கிறோம். இந்த காலகட்டம் கும்பம் இறை வழிபாட்டோடு இந்த இக்கட்டான தருணத்தையும் நம்ம கடந்து வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஜூன் வரைக்கும், நம்ம ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் நல்லா ஒரு தொழிலில் ஏதோ போகிறோம் வரோம் செய்கிறோம், ஒரு நல்லா இருக்குன்னா ஒன்றும் மாற்ற வேண்டாம். இல்லை ஒரு மாற்றிக்கிறமானுமா தசாபுதியில் ஒரு புதன் குரு சுக்கிரன் இதெல்லாம் போதுன்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்களுடைய பிளான்ட்ரி போர்ஷனை பொறுத்து. மாணவர்கள் கர்மமே கண்ணாயினார்னு உங்கள் சிந்தனையில் இருங்க. கஷ்டப்பட்டு போடுற உழைப்பு உங்களுக்கு நிச்சயமான பலனை கொண்டு கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ஜூன்
ஜூனில் அப்புறம் 6ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். அப்போ உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை மட்டும் செய்யணும். எனக்கு நேரம் சரியில்லைன்னு உட்காந்துடக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் உழைப்புலையும் உங்களுடைய படிப்புலையும் உங்கள் நாலேஜையும் டெவலப் பண்ணிக்கொண்டு கர்மமே கண்ணாயினார்னு இருக்கும்பொழுது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியோடு சர்வீஸு ஒரு தான தர்மத்தில் சேரிட்டி உங்களுக்கு சர்வீஸோட நீங்கள் இருக்கும்பொழுது உங்களுக்கு எல்லாமே நடக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு அனிமல்லாம் பார்த்துக்கிறோம் இல்லையா, அந்த கால்நடை வளர்ப்பு, கால்நடை செய்கிறவங்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்வது, விவசாயத்துக்கு உதவி செய்வது, இந்த ரெட் கிராஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் போய் அந்த இருக்கிறவங்களுக்கு அந்த வாயிலா ஜீவனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு உணவு தருவது, பசுவுக்கு நீங்கள் ஒரு கைங்கரியம் பண்ணுவது, கருப்பு நிற ஆடுகளை நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் உங்கள் முன்னோர்களின் ஆசையும் உங்களுக்கு அனைத்து விதமான கிரகதோஷத்தையும் போக்கி கொடுக்கும். கடன்லாம் நிறைய வாங்கிடாதீங்க, தொழில் எடுத்துகிட்டு போய் கடனை போடுறதுலாம் செஞ்சிடாதீங்க. ஒரு அளவான முதலீடு, அளவான இது, நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு வியாஜிகள் எல்லாத்தையும் தீர்த்து கொடுப்பாரு. நல்ல தசாபதிகள் போகும்போது தசாபதிகள்லாம் சிறப்பு இல்லைன்னா ரொம்ப கவனம், இருக்கிறத வச்சு அப்படியே கடந்து வந்துடுங்க. ஒரு 60 வயதுக்கு மேலாம் கடந்தவங்கலாம் நித்தியமாக இறை மந்திரத்தை சொல்லுவதும் இறை வழிபாடு செய்வதும் ரொட்டீன் லைஃப் போயிடுச்சுன்னா அப்படியே வந்துடுங்க. யாரும் நம்மளை மதிக்கல, நம்ம பேச்சுக்கு மதிப்பு இல்லை, கணவன் மனைவி உறவில் எப்போ ஒரு கசப்பான அனுபவங்கள், யார் மேலே ரொம்ப பாசம் வைக்கிறோமோ அவங்க தான் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க, துன்பப்படுத்துவாங்க, துயரப்படுத்துவாங்க. உங்களுடைய ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, ஃபினான்ஷியலி இதெல்லாம் ஒரு நல்ல காரியங்களுக்கு அந்த விரயத்தை செய்யுங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு அவங்க அதை பேசிட்டாங்க, இவங்க இதை பேசிட்டாங்கன்னு எல்லாத்தையும் காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதீங்க. இந்த வார்த்தையும் சொற்களும் மாறும். நாக்கு எலும்பில்லாதது. இப்போ நமக்கு நேரம் சரியில்லை, நம்ம நல்லவங்கன்னு போய் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் சிறப்பாக இருந்தால் போதும். உங்கள் கையில் 10 ரூபா இருந்ததுன்னா 1 ரூபாவை தான தர்மம் பண்ணுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம், உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கான ஒரு பழி பாவங்கள் இதெல்லாம் தீரும். நம்ம வண்டி வாகனங்களை செல்லும்போது இரவு நேர பயணங்களில் உடல் ஆரோக்கியத்தில் டெய்லியும் 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணணும். சாப்பிட்றது, நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸு, நம்ம யாருக்கும் வாக்கில் அந்த காலத்தில் கொடுத்துடக்கூடாது. உணவு பழக்க வழக்கங்களை நம்ம சொல்கிற 5 புலன்களால் தான் நமக்கு பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு சைனஸ் பிரச்சனை வருது, ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, ஜாயின்ஸு, மூட்டு, நம்மளுக்கு மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகளை க்ளீனாக வச்சுக்கொள்வது, அதே போல் கால்சியம் நிறைந்த உணவுகளை இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு சின்ன சின்ன உடல் பாதெல்லாம் இருந்தால் டாக்டர்கிட்ட போய் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் அலோபதியை நாடாதீங்க, இயற்கை வைத்தியங்களை மேற்கொள்ளுங்க. இல்லைன்னா நீண்ட நாள் ஒரு கடப்பில் போடுற மாதிரி ஆகிடும். அதனால தான் கவனமாக பயணிங்க. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் சுய இதிலே போகிறதுனால யாருன்னா ஆசை காட்டி பெரிய பெரிய முதலீடுகள் செய்யலாம், அங்கே போனால் உனக்கு அது ஆகிடும், இங்கே போனால் இது ஆகிடும், நான் அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன், உனக்கு அப்படி வந்தால் எதுவும் வேண்டாம். உங்களுக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும். உங்களுக்கு கடவுள் ஜாதகத்தில் என்ன விதிச்சிருக்காரோ அது கண்டிப்பாக நடக்கும். இறைவனை பின்பற்றி கொள்ளுங்க. வாராகி அம்மன் வழிபாடு கும்பத்திற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேய்பிரையிலையும் வளர்பிறை பஞ்சமியில வழிபடும்போது உங்களுக்கு அனைத்து விதமான குழந்தை பாக்கியம், செல்வ செழிப்பு, உங்களுக்கு பொருளாதார உயர்வை கொடுக்கும். தேய்பிரையில் வரும்போது எந்த எதிரியும் உங்ககிட்ட வரமாட்டாங்க. எதிரிகள்லாம் உங்கள் இடம் இல்லாமையே தளத்தரிச்சு ஓடுவாங்க. ஒன்று அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க, இங்கேருந்து வந்துடுவீங்க. இதை தொடர்ந்து வைத்துக்கொள்ள வேண்டியது வாழ்நாள் முழுவதும். இந்த வருடத்தில் எப்போ விநாயகர் வழிபாடு வச்சுக்கொள்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா கும்பத்துக்கு 3, 7, 11 இந்த கேதுடைய நட்சத்திரம் வரும். அப்போ நல்ல சந்தோஷம், ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள்லாம் நிறைவேற்றிக்கணும்னா விநாயகர் அவர் தான் காரிய வெற்றியும் தந்து நல்ல புத்தியையும் எந்த நேரத்தில் எதை யூஸ் பண்ணுன்றதை சொல்லக்கூடியவர். நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் வக்ரதுண்ட கணபதியே நமக. இந்த மந்திரத்தை கேட்ட உடனே கமெண்ட் செய்பவர்களுக்கு அந்த நொடியிலிருந்தே மாற்றங்கள் ஏற்படும். நேரம் கிடைக்கும் போது 21 சொல்லுவது, 21 முறை தோப்பு கர்ணம் போடுவது, 50 வயதுக்குள் இருப்பவர்கள் கிழக்கு முகமாகவும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வடக்கு முகமாகவும் இருந்து போடும்பொழுது கும்பம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும், ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதி பிரச்சனையிலிருந்து, பணம் குடுக்கல் வாங்கலிருந்து, வாய் வார்த்தையிலிருந்து, நம்ம 5 சொல்லிட்டோம், கண்ணு, மூது, காது, பல்லு, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து, பேக் பெயின்ல இருந்து, நான் பாத வழியிலிருந்து, பாதை இந்த பிபி, சுகர், நீண்ட நாட்கள் மற்றவர்கள்லாம் ஆரோக்கியம் முக்கியம். டிராவலில் கவனம். இரவு நேர பயணங்களில் விலை உயர்ந்த பொருட்களில் அந்த காலகட்டம் எடுத்து செல்லக்கூடாது. அதீத கடன் வாங்குறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் வைத்து கொள்ளக்கூடாது. நீங்கள் எந்த அம்பாலை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவக்கரை வக்ரகாளி அம்மன். இந்த அம்பாலை சொல்லும் போதே என்னுடைய மெய் சிலிர்த்து போகிறது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையான அம்பாள் அப்படின்னு சொல்லலாம். திருவக்கரை வக்ரகாளி அம்மன் ஓம் க்ரீம் காளிகாயை நமக அப்படின்னு ராகு காலத்தில் கடைசி 24 நிமிஷம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் 11:40
அந்த 12 மணிக்குள்ள கடைசி 24 நிமிஷம் குங்கும அர்ச்சனை செய்து ஒரு நல்லெண்ணெய் தீபம், ஒரு நெய் தீபம், ஒரு இலுப்பெண்ணெய் தீபம் போட்டு வேண்டி அம்மாவுக்கு கல்கண்டு கருப்பு திராட்சை வச்சு உலர்பழங்கள் வைத்து முந்திரி என்ன வேணாலும் வைத்து வழிபட்டு அந்த அர்ச்சனை செய்த குங்குமத்தை இந்த மந்திரத்தை சொல்லி ஓம் க்ரீம் காளிகாயை நமக அப்படின்னு சொல்லி வழிபட்டு அந்த குங்குமத்தையும் வைக்கும்பொழுது உங்களுக்கு இருக்க கண் திருஷ்டி எல்லாரையும் மேலே எலும்ப விடாது. நம்ம கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்ணாலும் இந்த பொல்லாப்பு பொச்சிரிப்பு நம்மளை வாழவே விடாது அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட கண் திருஷ்டியை நீக்கி உங்கள் வாழ்வில் மிக சிறப்பாக பயணிக்க வைக்கும். அப்போ அந்த கணபதி மந்திரத்தை சொல்லும்பொழுது நல்ல புத்தியையும் வெற்றியையும் சித்தியும் புத்தியையும் தரும். காளியை வழிபடும் பொழுது உங்களுக்கு அவ அரணாகவே இருந்துடுவாள். வாராகி உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்ல பலன்களை வாரி வழங்கிடுவாள் சொல்லலாம். கும்பராசி இருக்கக்கூடிய அனைவரும் இந்த 26 தாறுமாறாக கடக்க இதை பின்பற்றினாலே வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டிடலாம். என்னைக்குமே கிரகங்கள் மாறிக்கிட்டு தான் இருக்கும், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி கலங்கி நிற்கக்கூடாது. கும்பம் நல்லது செஞ்சு இரையாற்றலாக உங்களை சுற்றி ஒரு கேடயத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். கும்ப ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.